ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஏகசாம் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்க போகிறேன்டா. போன பாட்டில் பார்த்துருப்போம் அந்த வீட்டிலேருந்து நம்ம நிப்பாட்டியிருப்போம் கேம் பிளே. அண்ட் இன்றைக்கும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் இதான் பார்ட் 3. பார்ட் 3யில் நம்ம அவ்வளோ பெரிய விஷயம்லாம் பார்க்க போகிறேன். இன்றைக்கி போய் ஸ்க்ராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் வெளியே ஒரு ஸ்க்ராப்ஸ் இருக்குது, அது நான் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். அண்ட் அதை இன்றைக்கி நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் லெட்ஸ் கோ. இன்றைக்கான வீடியோவில் வந்து எந்த ஒரு பெரிய ஐடியாவும் இல்லை. இன்றைக்கி போகிறோம், நம்ம ஸ்க்ராப்ஸை கலெக்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம், அவ்வளோதான். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போய் அந்த இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். எதுக்குனால நான் இது திருப்பி இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மொபைல் கேம்னால தான் அதை அப்படி திருப்பி பண்ணுவேன். அண்ட் போக எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கேன். அண்ட் வெளியே போய் நம்ம பார்க்கலாம். போன நாளில் நான் அவுட்டோரில் இருக்கிறதெல்லாம் காட்டினேன். அண்ட் அவுட்டோர் ஸ்க்ராப்ஸ் இருக்கிறது இன்றைக்கி காட்டேன். அண்ட் இதான் இந்த இடத்தோட பின் சைடு. அண்ட் ஐநூட்டு ஒரு ஜொலிக்க விஷயம் மாதிரி வந்துச்சு. அண்ட் கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் அதான் ஸ்க்ராப்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும். இதான் ஸ்க்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. இதை கலெக்ட் பண்ணி தான் நம்ம ட்ரெயினை நாம் அப்கிரேட் பண்ணலாம். அண்ட் இதை வச்சு வெயிட் செகண்ட் அந்த மிருகத்தோட சத்தம் மாதிரி வந்துருச்சு. ஹெல்ப்பும் ஓட முடியும் வாய்ஸ் வந்துருச்சு. அந்த மிருகம் அண்ட் இதான் செகண்டு. அண்ட் அந்த மான்ஸ்டர் நம்மளை போட்டு தள்ளிடுச்சு. அண்ட் அடுத்த சான்ஸ் நமக்கு தந்தாச்சு. அண்ட் நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா இங்கே இருந்தாலும் சேஃப் இல்லை. அது எப்படி பார்த்தாலும் நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக வருது. அண்ட் இதான் நம்மளோட பிளேஸ். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே போன வீடியோவில். பட் இது சிம்பிளான ஒரு கேம் கான்செப்ட் தான் கைஸ். என்னடா இந்த கேமில் இருக்க கான்செப்ட் என்னடா, அந்த மிருகத்தை நம்ம எப்படி கொல்லணும்னு தான். அந்த ஸ்க்ராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அண்ட் அந்த கன்னெல்லாம் அப்கிரேட் பண்ணி நம்ம அந்த மிருகத்தை கொல்லணும், அவ்வளோதான். இது அவ்வளோ பெரிய ஸ்டோரி பேஸ் கேம் இல்லை. ஸ்டோரி என்னென்னா, ஒரு வினோதமான சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரிசர்ச்சில் இந்த ட்ரெயினையும் இந்த ஸ்பைடரையும் வச்சு ரிசர்ச் பண்ணும்போது அண்ட் அந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிருகம் தான் இது. அண்ட் அதை இந்த ஐலாண்டில் விட்டுட்டு போய்தான். அண்ட் அந்த முட்டாள்தனம் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தில் இருக்கோம். அண்ட் 500 வீடு இருக்குது, அதில் போய் நம்ம செக் பண்ணலாம். அண்ட் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி வச்சு கோ அண்டு அந்த இருக்குது அந்த வீடு தான். அண்ட் இதில் நம்ம ஸ்க்ராப்ஸ் இருக்குது நம்ம. அண்ட் நம்ம நிறைய வீடியோஸில் டோர் இந்த இருட்டில் விளங்காது. பட் நம்ம ஊரில் கம்பெனிக்கும் போது தான் அது நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃபஸ்ட் டே நான் இது விளையாடும்போது எனக்கு வீடெல்லாம் என்னடா சும்மா இதுக்கு வச்சுருக்கீங்களான்னு தான் நினச்சேன். பட் அதெல்லாம் உண்மையில வீடியோ வச்சுருக்கானே. இப்போ கூட காட்டிச்சு பார்த்தீங்களா, இப்படி தான் காட்டும். அண்ட் அது கொஞ்சம் கிராஃபிக்ஸோட இதாக இருக்கலாம். அண்ட் அந்த கேம் அவ்வளோ பெருசாக பெரிய விஷயம்லாம் இருக்காது. அண்ட் இதுதான் கான்செப்ட்டு. இதை வச்சு தான் நம்ம இந்த கேமில் ஜெயிக்கமா தோக்கமான்னு இருக்குது. அண்ட் நம்ம எவ்வளோ நேரம் இங்கே வெளியே இருந்தாலும் அந்த மிருகம் நம்மளை வந்து கொல்லத்தான் பார்க்கும். ஏன்னா அதோட வேலை அதுதான். அண்ட் நம்ம இங்கே ஸ்க்ராப்ஸ் இருக்கணும். வெயிட் செகண்ட், இன்னும் தான் ஒன்று இருக்குது. அண்ட் இது வந்து ட்ரெயினுக்கு ஒத்து ஆல் டப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வேறு அவ்வளோ பெருசாக இல்லை, பழைய ஒரு இடம் மாதிரி இருக்குது. அண்ட் பழைய விஷயம் தான் இருக்குது. அண்ட் நம்ம வெயிட் செகண்ட் வெளியே திருப்பியும் அதை நம்மளை போடுறதுக்கு வந்தது கைஸ். நான் என்ன பாவம் பண்ணேன்னு அது தெரியல. நிறைய சுற்றி வந்து சாப்பிடுது. அண்ட் ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். அண்ட் அது வந்தாலும் நம்ம சாவடிச்சிடும். அண்ட் ஒரு ½ வெயிட் பண்ணிட்டு நம்ம திருப்பி ட்ரெயினில் ஏறி நம்ம போகலாம். அண்ட் இப்போ போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ட்ரெயினில் தான் இருக்குது, ஜொலிக்குது பர்பிள் கலரில். அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கமெண்டில் சொல்லுங்க காய்ஸ். அண்ட் இதில் நம்ம ஸ்க்ராப்ஸை வச்சு நிறைய அப்கிரேட்லாம் பண்ணலாம். இப்போ ட்ரெயின் எடுத்துடலாம் போகிறதுக்கு. அண்ட் இப்போ போய் நம்ம ஸ்க்ராப்ஸை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அண்ட் நம்ம ஸ்பீடை கொஞ்சம் கூட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்க்ராப்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அண்ட் லெட்ஸ் கோ, நம்ம வேறு ஒரு இடத்துல ஸ்க்ராப்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளை ட்ரெயினை சுற்றி 4 இடத்துலையும் கன்ஸ் இருக்குது. கன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக் புல்லட்ஸ் தான். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது என் வாய்ஸு ஸ்லோவாக இருக்குச்சுடா. அண்ட் நான் எல்லா கேமையும் விளையாடிட்டு அண்ட் அந்த கேம் விளையாடி முடிச்சு போகிறவங்க நான் என்னென்ன பேச நினச்சேன்னு அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோக்கு எடிட் பண்ணுவேன். நான் வந்து அவ்வளோ பெரிய வெல் ஃபேமிலியெல்லாம் கிடையாது. அண்ட் மொபைலில் கேம் விளையாடுறதுனால அது அப்படி தான். அண்ட் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க. நம்ம இந்த கேம் சேனல் அப்படியே க்ரோ பண்ணலாம். இன்னொரு ஸ்க்ராப்ஸ் இருக்குது, திஸ் இஸ் கிராப்ஸ். இதை வச்சு தான் நம்ம ட்ரெயின் அப்கிரேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த கேமில் ஆரம்பிக்கும் போது. அண்ட் இதே மாதிரி தான் சூச்சோ சார்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேம்லேயும் இருக்குது. சிம்பிள் கான்செப்ட் தான். இன்னொரு டோர் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அது ஐநூறு
அண்ட் டோரை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்குள்ளே போய் ஏதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கேயும் அங்கே நான் நினைக்கிறேன் அங்கே தான் டோர் இருக்குது. அண்ட் அதான் இந்த இருட்டுக்குள்ளே அந்த டோரை தேடியதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ், என்ன பண்ணுறது. அண்ட் லெட்ஸ் கோ, நம்ம போய் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அதேடா இந்த இருக்குது. இந்த டோருக்குள்ளே நம்ம போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஸ்க்ராப்ஸ் இருக்குது. வெயிட் செகண்ட், இனி ஏதோ ஒன்று இருக்குது. இதை நம்ம அடிச்சுக்கலாம், ஏன்னா அந்த மிருகம் வந்து நம்ம போட்டு தரும். இனியும் அதே மாதிரி ஒரு ஆயில் கேன் தான் இருக்குது. அண்ட் இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம். அண்ட் இங்கேருந்து பார்த்தா நம்ம ட்ரெயின் அங்கே விழுங்குது. அண்ட் இதோட இந்த கேமை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட இந்த கேமை முடிச்சுட்டு அடுத்த பாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக விளாட்லாம். எனிவே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.